Alhamdulillah, Ashhadu an la ilaha illallah, wahdahu la sharik lahu. Praise be to God, there is no other God beside Him. புகழ்ச்சி கடவுளுக்குரியது, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, இப்போ இன்றைக்கி உள்ள ஜும்மா இல்லை இந்த சீசனில் நம்ம கேட்குறது எல்லாமே ரமதான் ரிலேட்டடாக தான் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இதுவும் இந்த பயானம் ரமலான் ரிலேட்டட் தான். பட் ஆனால் சாதாரணமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணாத ஒரு டாப்பிக்கை பற்றி இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். இப்போ ஒரு கம்பெனி, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னா அங்கே வந்து இயர்லி வந்து இன்டர்னல் ஆடிட் நடக்கும். இன்டர்னல் ஆடிட்னா எக்ஸ்டர்னல் ஆடிட் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது வெளியிலேருந்து உள்ள ஆடிட்டிங் கம்பெனி வந்து இங்கே ஆடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டர்னலாக வந்து கம்பெனிக்குள்ளேயே ஆடிட் பண்ணுவாங்க. ஆடிட்னா எல்லாமே ஒரு டிபார்ட்மெண்ட்டாக கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா, இல்லை வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எதில் ஃபெயிலியர் ஆகுறாங்க, இல்லை வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்னா எல்லா கணக்கு வழக்கம் வரவு செலவு எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் ஆகிருக்கா, ஏதாவது. ஏன்னா எக்ஸ்டர்னல் ஆடிட் வந்து அந்த கொஸ்டின் கேட்டு தர்ம சங்கடத்துக்கு உள்ளாகாமல் இருக்கிறதுக்கு இவங்க வந்து இன்டர்னலாகவே ஒரு ஆடிட்டிங் டீம் வச்சு அவங்களே ஆடிட் பண்ணிப்பாங்க. ஆடிட்னா அதான் பரிசீலித்து பண்ணி பார்க்குறதுக்கு எதில் கரெக்டு எதில் தப்பு, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு வரவு செலவு கணக்கு கரெக்டாக இருக்கா. ஈவன் செக்யூரிட்டிக்கும் ஆடிட் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி இந்த சென்ஸு எல்லா கேமராவும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இல்லை வந்து எந்த இடத்துல வந்து இப்போ லாஸ்ட் 1 இயரில் அவங்க ஆடிட் பண்ணும்போது பார்ப்பாங்க, இந்த இன்சிடெண்ட் ஏதாச்சும் ஒரு இன்சிடெண்ட் நடக்குது, இப்போ ஏதாவது ஒரு இது ஃபெயிலியர் ஆகுது, ஏதாச்சும் ஒரு செக்ஷனில் ஃபெயிலியர்னால் அது எதனால் அந்த இன்சிடெண்ட் நடந்துச்சு, யாரோட தப்பு அப்படிங்கிற மாதிரி அது எதனால் அந்த தப்பு நடந்துச்சுங்கிற முதற்கொன்னும் ஃபுல்லாக எப்படி சொல்கிறதுனா A to Z ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி இனிமேல் அந்த ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறை செய்கிறது அப்படிங்கிற அளவுக்கு ஃபுல்லாக திங்க் பண்ணி அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து வரப்போகிறது வந்து நம்ம அல்லாஹ்கிட்ட கியாமத்து நாள்கிட்ட ஃபைனல் ஆடிட்டுக்கு நம்ம போகிறோம். ஃபைனலாக நம்மளோட பரிசீலனை பண்ணதோட ரிசல்ட்டை அல்லாஹ் சொல்ல போகிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி போய் சரி பண்ணிக்கிறதுக்கு அவகாசம் கிடையாது. திருப்பி நான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு என்னென்ன தப்போ அதை நான் சரி பண்ணிக்கிறேன்னு பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அவகாசம் கிடையாதுங்கிறதையும் அல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஃபைனல் ஆடிட்னா அதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டாகவே அல்லாஹ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ரமதான் வந்து எதனால் அல்லாஹ் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை, இது வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கை சொல்கிறேன், எதனால் அல்லாஹ் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாதம் நீங்கள் வந்து இந்த ரமதானை, ஏன்னா ரமதானில் வந்து நம்ம எல்லாருக்குமே உள்ள டெய்லி ரொட்டீன் சைக்கிளுங்கிறது வந்து பிரேக் ஆகும். டெய்லி வந்து இப்போ சாதாரணமாக வந்து டெய்லி காலையில் 8 மணிக்கு எந்திரிக்கிறோம், இல்லை வந்து அதான் ஃபஜ்ர் தொழுகிறோம், திருப்பி தூங்குகிறோம், திருப்பி 8 மணிக்கு எந்திரிக்கிறோம், ஆஃபீஸ் போகிறோம், ஈவினிங் வரோம், தூங்குகிறோம், முழிக்கிறோம் அப்படிங்கிற ஒரே சைக்கிளாக ஒரே ரொட்டீனாக இருக்கிறத வந்து ரமதான் இந்த ஒரு மாதம் வந்து அதை பிரேக் பண்ணுது. டிஃப்ரெண்ட் டைமில் நம்ம சாப்பிடுவோம், டிஃப்ரெண்ட் டைமில் அதான் சகருக்கு சாப்பிட்றோம், நோம்பு திறக்க சாப்பிட்றோம், அந்த ரொட்டீன் சைக்கிள்ங்கிறது வந்து பிரேக் ஆகுது. இது என்னன்னு நம்ம கொஞ்சம் எப்படின்னா ஒரு மராத்தான் ரேஸில் ஓடுற மாதிரி நம்ம பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம லைஃப்பில் எதை நோக்கி ஓடுறோம், கொஞ்ச நேரம் நின்னா தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம எதை நோக்கி ஓடுறோம், நம்ம கூட சேர்ந்து ஓடி வர்றவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, நம்ம சரியான ரூட்டில் தான் போயிட்டு இருக்கோமா. ஏன்னா இந்த பரிசீலனை பண்ணி பார்க்கறதுக்கெலாம் நம்மளுக்கு நேரமே கிடையாது. இன்னைக்கு உள்ள லைஃப் ஸ்டைலில் ஃபுல்லாக ஓட்டத்தில் வந்து காலம் பாட்டு வேகத்தில் போய்கிட்டே இருக்கோம். நம்ம டைம் தான் சதுரி ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், எந்த ஸ்டேஜில் நிற்கிறோம், இது கரெக்டான திசை தானா அப்படிங்கிற நம்ம செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது சுயமாக பரிசோதனை பண்ணிக்கிறதுக்கான ஒரு டைமாகவும் இந்த ரமதான்னு எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம செய்கிறதெல்லாம் கரெக்டு தானா, நம்ம நல்லதுன்னு நினச்சி செஞ்சுக்கிட்டு இருக்குமே, இதெல்லாம் சரியானது தானா அப்படின்னு நம்ம கொஸ்டின் பண்ணி பார்த்துக்கணும். இன்ஷா அல்லாஹ் அதை சம்மந்தமாக அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பயானு. அதே மாதிரி இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஒரு கம்பெனிக்குன்னு மட்டும் இல்லை, ஸ்கூல்லையும் ஒரு ஃபைனல் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி டேர்ம் எக்ஸாம்னு நடக்கும். இந்த ஃபைனலாக உள்ள எக்ஸாமுக்கு முன்னாடி
எவ்ரி 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வந்து குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி நடக்கும். அதுக்கு முன்னாடி வந்து டேர்ம் எக்ஸாம் நடக்கும். இப்படி எல்லாமே இது என்னன்னா ஒரு விஷயத்துக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு முன்னாடி நம்ம சரியாக தான் இருக்கமான்னு சொல்லிட்டு நம்ம சுயமாக பரிசோதனை பண்ணிக்கிறதுக்கான விஷயமா இருக்கு. இது அல்லாஹ் நம்மளுக்கு அல்லாவோட டிவைன் நாலேஜ், அல்லாஹ் எவ்வளவும் யாவும் அறிந்தவர், அல்லாஹ்க்கு தெரியும் இந்த பர்டிகுலர் டைம்ல மனிதர்களுக்கு இந்த இதை கொடுத்தாதான் இவங்களால இதை வந்து செய்ய முடியும், இதை வந்து அவங்களோட பரிசீலனை பண்ண முடியுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் கரெக்டாக ரமதானுங்கிற மந்த்தை சூஸ் பண்ணிட்டு அந்த மாசத்துல இந்த நோன்பு வைக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு கடமையாக்கியிருக்காங்க. எதனால் ஒரு மாதம், ஏன் ஒரு வாரம் பத்தாதா, இல்லை வந்து 2 மாதமா நீட்டிக்க, அதுவும் அல்லாவோட டிவைன் நாலேஜ் தான். ஒரு மாதம் உங்களுக்கு இந்த ரமதான் டைமு, அது வந்து ரமதானில் எந்த இடத்துலையும் குரானில் அல்லாஹ் சொல்லும் போது நீங்கள் பசியோடு இருப்பீங்க அப்படி, ஏன்னா நம்மளுக்கு ரமதான்டாலே பசியோடு இருக்கும், பசியை கட்டுப்படுத்திட்டு இருக்கோங்கிறது தான் நம்மளுக்கு மைண்ட் செட்டில் வரும். ஆனால் பசியை பற்றின டிஸ்கஷனே குரானில் கிடையாது. அந்த ரமதான் மாதத்தில் நீங்கள் பசியோடு உங்களுக்கான நீங்கள் அதாவது நீங்கள் உங்களை தூய்மையை அடைச்சிக்கிறதுக்காகவும் அல்லாஹ் கிட்ட இன்னும் நெருங்கி போகிறதுக்கான மாதமாக தான் இந்த ரமதான் மாதம் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம நினைக்கிற இந்த பசி அதை பற்றிலாம் அல்லாஹ் வந்து கன்சிடரே பண்ணல. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மெயின் ஃபோக்கஸ் என்னன்னு நம்ம பார்க்கும்போது நம்ம அல்லாஹ்கிட்ட இன்னும் நெருங்கி போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக, இல்லை நம்மளோட ஆன்மா வளர்ச்சிக்கான ஒரு சந்தர்ப்பமாக தான் இந்த மாதத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ரமதான் வந்து ஒரு அருளாக இருக்குது, நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அருளாக இருக்குது. ரமதானில் வந்து நம்மளை பரிசீலிச்சு பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு டைமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சூரா 2:183 அல்லாஹ் சொல்கிறாங்க, ஓ யூ ஹூ பிலீவ், நம்பிக்கையாளர்களே, ஃபாஸ்டிங் இஸ் டிக்ரீட் ஃபார் யூ அஸ் இட் வாஸ் டிக்ரீட் ஃபார் தோஸ் பிஃபோர் யூ. உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு கொடுத்த மாதிரியே நோன்பு வைக்கிறத உங்களுக்கு கடமையாக்குறேன். தட் யூ மே அட்டைன் சால்வேஷன், நீங்கள் அல்லாவோட கருணையை அல்லாவோட மன்னிப்பை அடையும் பொருட்டு உங்களுக்கு இதில் வந்து அல்லாஹ் வந்து நீங்கள் பசியோடு இருக்கும் பொருட்டுங்கிற மாதிரி சொல்கிறல. இதில் பசியோடு இருந்து அல்லாஹ் நினைங்க முறைய அல்லாஹ் சொல்லல. இது என்னன்னா நம்ம டெய்லி ரொட்டீனை பிரேக் பண்ணும்போது, இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கை சொல்கிறேன், டெய்லி உள்ள ஒரு ரொட்டீனும் ஒரு ஃபார்மேட்டுன்னு வச்சுருக்கோம்ல, அதை பிரேக் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம சுய பரிசோதனை பண்ணி பார்க்கறதுக்கு, நம்ம செல்ஃபாக எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு. அதேமாரி நோம்பில் இருக்கும் போதும் நேச்சுரலாகவே எப்படின்னா ஒரு பசியோடு இருக்கும்போது கோபம் அதிகமாக வரும், இல்லை வந்து எரிச்சல் ஈஸியாக எரிச்சல் அடைஞ்சிருவோம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதையும் கட்டுப்படுத்திக்கிறதுனே இருக்குது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, தட் யூ மே அட்டைன் சால்வேஷன், நீங்கள் அல்லாவோட மன்னிப்பு கருணை அந்த அடையிறதுக்காக உங்களுக்கு நான் ரமதானை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லாஹ். ஆனால் அதான் அல்லாஹ் சொல்கிறது வந்து இந்த பசியை பற்றிலாம் சொல்லாமல் கடவுள் சொல்கிறது உங்களோட சால்வேஷனுக்கான ஒரு வழியாக தான் அல்லாஹ் சொல்கிறாங்க. அதை நம்ம டீப்பாக நம்ம திங்க் பண்ணி பார்க்கும்போது நிறைய விஷயம் நம்மளுக்கு அல்லாவே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க போதுமானவர் இன்ஷா அல்லாஹ். சூரா 2:185 அல்லாஹ் சொல்கிறாங்க, ரமதான் இஸ் த மந்த் during which the Quran was revealed, providing guidance for the people, clear teachings and the statute book. அல்ல இதில் நம்ம ஓவராலாக பார்க்கும்போது இந்த வசனத்தில் ரமலானில் தான் உங்களுக்கு குரானை அனுப்புனேங்கிறத சொல்கிறாங்க. அதில் என்னன்னு பார்க்கும்போது இது மொத்தமாக குரான் வந்து நம்மளுக்கு ஒரு வழிகாட்டுதலுக்காக குரானை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அல்லாஹ் கொடுக்குற வழிகாட்டுதல் ப்ளஸ்ஸு இந்த நம்ம டெய்லி ரொட்டீன்லேருந்து உள்ள பிரேக் டைமு, இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கும்போது அல்லாவோட வழிகாட்டுதலை கொண்டு இந்த பிரேக் டைமில் நம்மளை பரிசீலித்து பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இன்ஷால்லாஹ் நம்மளை சரிப்படுக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ரமலானில் தான் அல்லாஹ் குரானை கொடுத்துருக்காங்க, அது உங்களோட வழிகாட்டுதலுக்காக கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அந்த எல்லாமே இது வந்து சிங்க் ஆகுறது என்னோட வியூவில் நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த வழிகாட்டுதல் குரானை கொடுத்துருக்கிறது அந்த வழிகாட்டுதலுக்காக, ப்ளஸ் இந்த பிரேக் டைம், இந்த ஒரு மாதம் பிரேக் டைம் இந்த சென்ஸ் நம்மளோட ரொட்டீன்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் இந்த ஒரு மாதத்துக்கு, ரமலான் மாதத்தில். ஸோ இந்த நேரத்தில் நம்ம பரிசீலித்து பண்ணி பார்த்து அல்லாவோட வழிகாட்டுதலை கொண்டு நம்ம பரிசீலனை பண்ணி பார்த்துக்கின்னு நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு. சூரா 67:2 அல்லாஹ் சொல்கிறாங்க,
The one who created death and life for the purpose of distinguishing those among you who would do better. He is the Almighty, most wise. இப்போ ரமலான் வந்து ஒரு மாதமும் வந்துட்டு போகிறது அப்படின்னு பார்க்குறதும் இன்னொன்று வகையில் என்னென்னா ஒரு வருஷமும் ரமலான் வந்துட்டு போகிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஜஸ்ட் நம்ம கடந்து போகல, நம்ம இன்னொரு ஒரு வருஷம் அல்லாஹ்கிட்ட நெருங்கி போய்கிட்டு இருக்கோம். அடுத்த வருஷத்துக்கு ரமலானுக்கு நம்ம இருப்போமாங்கிறது கொஸ்டின் மார்க்கு, அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஸோ ஒரு வருஷமும் நம்ம அல்லாஹ்கிட்ட நெருங்கி போய்கிட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு வார்னிங் சைனாக இருக்குன்னு. போன ரமலானுக்கும் இந்த ரமலானுக்கும் என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் என்ன, நான் எதில் நிறைய விஷயம் எப்படின்னா, இப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் எல்லாம் சொல்கிறான்னா, உங்களுக்கு மரணத்தையும் பிறப்பையும் மரணத்தையும் எதுக்கு அல்லாஹ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, உங்களில் யார் சரியான விஷயங்களை பண்ணுவாங்கண்டு. அல்லாஹ் சொல்ல கண்ணை மூடிக்கிட்டு எல்லாத்தையும் கொடுத்துடணும்னு சொல்ல, கஞ்சமாக எல்லாத்தையும் நீ கையை மூடி மறைச்சி வச்சுக்கணும் சொல்லலை. அல்லாவோட ஃபார்மேட் படி கரெக்டாக நம்ம செய்கிறோமா, சரியான அந்த கைடன்ஸ் அல்லாஹ் கொடுத்த அந்த கைடன்ஸ் படி கரெக்டாக எல்லாமே செய்கிறோமா அப்படிங்கிறது தான் பரிசீலனை பண்ணி பார்த்துக்கின்னு. ஸோ இதில் வந்து நம்ம கவனமாக இருக்க வேண்டியது வந்து இப்போ இந்த ரமதான் போன வருஷம் முடிஞ்சு இப்போ இந்த வருஷம் ரமலான் வந்துருச்சு அப்படின்னு இல்லாமல் இன்னொரு வருஷம் அல்லாஹ்ட்ட நம்ம நெருங்கி போய்கிட்டு இருக்கோம். அடுத்த வருஷத்துக்கு ஆனால் எப்போ அந்த அல்லாஹ் நம்மளுக்கு மரணத்தை வீசியிருக்காங்கன்னு தெரியாது நம்ம. ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோம், பாஸ் பண்ணி போயிட்டோம். இது வந்து ரிவர்ஸ் ஆக முடியாது டைமில். நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோங்கும் போது நம்ம இன்னும் அல்லாஹ்ட்ட நெருங்கி தான் போய்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப கவனமாக இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் நம்ம அதான் எகெயின் சொன்ன மாதிரி அடுத்த ரமலானுக்கு இருப்போமான்னு தெரியாதுங்கும் போது இந்த ரமலான்லேயும் நம்ம வந்து நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்கு நம்ம செல்ஃப் பரிசீலனை பண்ணி நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்மளுக்குள்ள உள்ள பரிசீலனை பண்ணி பார்த்துக்கிறதுக்கு உள்ள வாய்ப்பாக நம்ம இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம அமைச்சிப்போம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். தூபிலல்லா பாவ மன்னிப்பு கேட்போம். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் ஒருவரே, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. இந்த சுய பரிசோதனை அப்படின்னு அந்த செல்ஃப் ஆடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏற்கனவே நான் சொன்னால ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனினாக்கா அந்த கம்பெனியில் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பரிசீலனை பண்ணி பார்ப்பாங்க. அதாவது ஃபுல்லாக ஒரு விஷயத்தையும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்னா ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்னா அவங்க வந்து கரெக்டாக வந்து எம்ப்ளாயி இதை மெயின்டைன் பண்ணுறாங்களா, அதாவது அவங்க கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களோட டேட்டாவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா, எல்லாருக்கும் வந்து ஓவர் டைம்னாக்கா அதுக்கான சம்பளத்தை கரெக்டாக கொடுக்குறாங்களாங்கிற மாதிரி. ஈவன் லீவுனாக்கா அந்த லீவு கரெக்டாக அவங்க இப்போ வந்து கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் படியே இருக்குது, ஒரு எம்ப்ளாயி வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணக்கூடாது, குறிப்பிட்ட நாள் லீவ் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் அவங்க வந்து கரெக்டாக பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு செல்ஃப் ஆடிட்டில் வரும். அதே மாதிரி எந்த ஃபார் எக்ஸாம்பிள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பணத்தை வந்து வீண் விரயம் பண்ணுறாங்க, தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத விஷயத்த எதுக்கு எதில் பண்ணுறாங்கங்கிறத பார்ப்பாங்க. அப்புறம் வந்து அதே மாதிரி நம்மளுக்கும் நம்ம பண்ணி பார்த்துக்கணும். எந்த விஷயத்தில் அல்லாஹ் சொன்னதை விட்டு மீறியோ இல்லை அல்லாஹ் சொன்னதை விட்டு குறைச்சோ நம்ம வந்து எந்த இதில் வீக்காக இருக்கோம், அதை நம்ம வந்து அல்லாஹ் சொன்னதுபடி நம்ம திருத்திக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணு. அப்புறம் எதுலையாவது நம்ம வந்து ஹானஸ்டாக இல்லாமல் இருக்கோமா, அதாவது நியாயமாக சரியான விஷயத்துக்காக படி இல்லாமல் இருக்கோமா, அதை நம்ம சரி பண்ணிக்கினேன். அப்புறம் நெக்லெக்ட், அலட்சியப்படுத்துறது. நம்ம ஹியூமன் பீயிங்னாலே நிறைய விஷயத்த வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு வரும்போது நம்மளுக்கு சோர்வாயிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஐயோ அதை நான் செய்யணுமாங்கிற மாதிரி அந்த மாதிரி அலட்சியப்படுத்துறத நம்ம சரி பண்ணிக்கணும். அதை நம்ம பரிசீலனை பண்ணி பார்க்கணும், எதெல்லாம் நான் வந்து வீக்காக நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அடுத்தது கேர்லெஸ்னஸ் எகைன் ஆனது. அது நெக்லெக்டோட இன்னொரு இதுதான் ஒரு கேர்ஃபுல்லாக இல்லாத ஒரு அலட்சியமான தனம். அடுத்தது கெட்ட பழக்க வழக்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நம்ம இது பண்ணி பரிசீலனை பண்ணி பார்த்துக்கிறது. ஸோ அடுத்தது இன்னொரு வகையில் சில விஷயம் வந்து நல்லது மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சிங்க, அந்த கம்பெனிக்கு வந்து சும்மாவாவது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபுல் கம்பெனிக்கும் கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்கனாக்கா பார்க்குறதுக்கு ஜொலிக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்.
ஆனால் அதுக்கான செலவு ஒரு வருஷத்துக்கு 2-3 தடவை தேவையில்லாத செலவு அப்படிங்கிற மாதிரி தான், அது வந்து எக்ஸ்ட்ரா வேகன்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் போகும். ஸோ அந்த மாதிரி சும்மாவாவது அப்பப்போ கம்பெனியில் இன்டீரியர் டிசைனிங்கை மாற்றுறது அந்த மாதிரி தேவையில்லாத செலவு பண்ணுறாங்களா அதெல்லாம் பார்ப்பாங்க ஆடிட்டில். அதே மாதிரி நம்மளுக்கும் நம்ம பரிசீலனை பண்ணி பார்த்துக்கணும். ஒரு பார்க்கறதுக்கு வந்து நம்ம ஜொலிக்கணும், இல்லை பார்க்கறதுக்கு வந்து நம்ம ரொம்ப இதாக இருக்குனுங்கிறதுக்காக தேவையில்லாமல் அவசியத்துக்குன்னு உள்ளது கிடையாது, தேவையில்லாமல் அதிகப்படியாக அந்த வரம்பை அந்த வரம்புங்கிறது எல்லாத்துக்கும் நம்ம எடுத்துக்க வேண்டியது குரானோட டீச்சிங்ஸை மட்டும்தான். ஏன்னா அல்லாவோட வார்த்தை அதுதான் சரியான வரம்பாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம அந்த ஸ்கேலில் நம்ம பார்க்கும்போது எது எதில் நம்ம வந்து அதிகப்படியாக இருக்கோம், இல்லை எது எதில் நம்ம ரொம்ப பின்தங்குறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பரிசீலனை பண்ணி பார்த்துக்கணும். இது வந்து ஒரு கம்பெனினாக்கா வந்து ஆஃபீஸுக்கான ஸ்பெண்டிங்கு அது இதுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இப்போ 10 பேர் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் தேவையில்லாமல் வந்து ஒரு மாதத்துக்கு 4 தடவை ஸ்டேஷனரி ஜாமான் வாங்குறாங்க, இல்லை பேனாவோ, சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த மாதிரி வாங்குறாங்கும்போது அது வந்து தேவையில்லாமல் உள்ளது தான். இது எதனால வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கி தேவைக்கு மேலே எதுக்கு வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஆடிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இப்போ இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்மளுக்கு எதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோங்கிற கொண்டோம் நம்ம இன்ஷால்லா செல்ஃப் ஆடிட் பண்ணிக்கின்னு. சூரா 7:31 அல்லாஹ் சொல்கிறாங்க, ஓ சில்ட்ரன் ஆஃப் ஆடம் யூ ஷால் பி clean and dress nicely when you go to the masjid and eat and drink moderately, surely he does not love the gluttons. ஸோ இதில் வந்து அல்லாஹ் என்ன இதில் இந்த வசனத்தில் நம்மளுக்கு புரிய வர்றது என்னன்னா, அல்லாஹ் வந்து வரம்பு மீறுறவங்கள அல்லாஹ் விரும்பலை அப்படிங்கிறது தான். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறது வந்து நல்லபடியாக ட்ரெஸ் பண்ணிக்கங்க, க்ளீனாக இருங்க, அதே நேரத்தில் சாப்பாடு சாப்பிட்றது இதில் வந்து மாடரேட்டாக இருங்க, கிளட்டன்ஸ் பெருந்தீனிக்காரர்கள் அல்லாஹ் விரும்பலை அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கேலை விட்டு வெளியேறவங்கள அல்லாஹ் விரும்பலை அப்படிங்கிறாங்க. இது வந்து நம்ம எல்லாத்து விஷயத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லாஹ் சொன்ன இப்போ ஸ்கேலை விட்டு நம்ம எங்கே மீறுறோம் எங்கே குறையிறோன்ட்டு. இப்போ நம்ம வந்து கஞ்சத்தனமாக வந்து ஜக்காத்து கூட கொடுக்காம கஞ்சத்தனமாக இருக்கிறது தப்புனா, அதுக்கு மேலே நம்ம வரம்பு மீறி நம்ம தத்தளிக்கும் போது பிடிச்சி ரொம்ப அதிகப்படியாக பிடிச்சி நம்ம இது பண்ணுறதோ தப்பு தான் குரானோட ஸ்கேல் படி பார்க்கும்போது. ஏன்னா சாப்பாடு டேஸ்டாக தானே இருக்குது, இன்னும் அதிகப்படியாக பெருந்தினிக்காரராக இருந்தால் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் இங்கே நம்ம ரைஸ் பண்ண முடியாது. அதேமாரி கொடுக்கறது நல்லது தானே, நம்ம கடன் வாங்கியாவது இன்னொரு ஆளுக்கு கொடுக்கணுங்கிறத அப்ளை பண்ணக்கூடாது. இது என்னோட வியூவு, இதுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். ஆனால் வந்து குரான்ல அல்லாஹ் சொல்கிறது எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு வச்சுருக்காங்க. அந்த வரம்பை மீறவோ அந்த வரம்பை மீறக்கூடாது, மீறுறதுங்கிறது அதிகப்படியோ குறைச்சோ பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம ஓவரால் நம்ம ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயம் நம்மளோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, அந்த ஈகோ நான் சொல்கிறது தான் சரிங்கிற விஷயத்துலேருந்து மாறிக்கிறது. அப்புறம் அதான் சூரா 17:14 அல்லாஹ் சொல்கிறாங்க, மறுமையில் சொல்லப்படும், ரீட் யுவர் ஓன் ரெக்கார்ட் டுடே யூ சஃபைஸ் அஸ் யுவர் ஓன் ரெக்கார்னர். உங்களோட பதிவேடை நீங்களே படிங்க. அதாவது நம்ம செஞ்ச ரெக்கார்டை வந்து நம்மளே படிப்போம். இன்றைய நாள் வந்து உனக்கு நீனே தான் சாட்சியாக இருக்க போகிற அப்படின்னு வருது. ஸோ அந்த நிலைமைக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதான் எக்ஸாமுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு முன்னாடி டேர்ம் எக்ஸாமுக்கு பண்ணுற மாதிரி நம்மளே செல்ஃப் ஆடிட் பண்ணுறதுக்கான டைமாக தான் இந்த ரமதான் இருக்குது. இன்ஷல்லா இந்த ரமலான் மாதத்தில் எத்தனையோ நல்ல காரியம் இன்ஷல்லா நம்மளுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அமையுது. அப்படி இருக்கும்போது இன்ஷல்லா அல்லாஹ்க்கு பிடிச்சமான நல்ல காரியத்தை பண்ணி சரியான அளவில் சரியான விஷயத்தை செய்கிறதுக்கு நம்ம எல்லாருக்கும் அருள் புரிட்டோம். எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஒவ்வொரு ஆளும் சுய பரிசோதனை பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம ரமலானில் நம்மளுக்கு டைம் இருக்கும்போது சும்மா திக்ர் பண்ணும் போது ஓதும் போதெல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து நம்மளை செல்ஃப் ஆடிட் பண்ணிக்கணும். இந்த வருஷத்தில் வந்து நம்மளுக்குள்ளே உள்ள மனஸ்தாபம் எந்த காரணத்துக்காக வந்துச்சு, சில நேரம் வந்து அப்படி நடந்திருக்க வேணாமேங்கிற மாதிரி தோணும். பட் ஆனால் அது வந்து சில நேரம் வந்து அது வந்து டூ லேட் ஆகிடும், அதாவது ரொம்ப காலம் கடந்து போயிடும். ஸோ அப்படி இல்லாமல் நம்மளை பரிசீலனை பண்ணி பார்த்துக்கிறதுக்கான ஒரு விஷயமாகவும் இருக்குது. எது சரி பண்ணணுங்கிறத நம்ம சுயமாக நம்ம பரிசீலனை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தெரியும்
இதெல்லாம் தப்புன்னு அடுத்தது அந்த சுச்சுவேஷன் வரும்போது நம்மளை ஆட்டோமேட்டிக்காக நம்மளை திருத்திக்கிறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரியுன்னு அல்லாட்டையும் துவா கேட்போம். இந்த ரம்லானை ஒரு ப்ராப்பர் ஆடிட்டிங் டைமாக நம்ம ஒரு ஆன்மாக்கும் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம இந்த விண்மையிலையும் மறுமையிலையும் நம்ம வெற்றி பெறத்துக்கு அல்லாட்ட துவா கேட்போம். வக்கீமுசலா தொழில் நாட்டுவோம்.